மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுளின் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். ஒவ்வொரு உயிரையும் உருவாக்கிய பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலை கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், மிக முக்கியமாக பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ ஒழியும், எதிரிகளின் தொல்லை எப்போ நீங்கும் அப்படின்னு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க, எந்த வருடத்தில் பிறந்தீங்க, அதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய திறமைகள் நிச்சயம் வெளிப்படும். பிரச்சனைகளினுடைய மூலம் என்ன அப்படின்றத கண்டறிந்து அதை களைவீர்கள். பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு பிரம்மன் கொடுத்திருக்கிறார். எதிர்பார்த்த தொகைகளெல்லாம் நிச்சயம் கைக்கு வந்து சேரும். பழைய நகையை மாற்றி புது டிசைனில் நகைகளை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. பிரபலங்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கிடைக்கும். நல்ல காற்றோட்டம் மற்றும் குடிநீர் வசதியோடு இருக்கக்கூடிய வீட்டுக்கு குடிபுகக்கூடிய யோகமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். துலாம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி என்பது பிரம்மன் எழுதிய விதியாக இருக்கின்றது. உங்களில் பலருக்கும் வெளிநாடு சென்று கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது, திறமை இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளால் அடிக்கடி வீடு களை கட்டும். வருமானம் நிச்சயம் உயரும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும். ஆனால் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படி கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே அதுகெல்லாம் சரியாகிவிடும். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பலருக்கும் நிச்சயம் பிள்ளை பாக்கியம் உண்டு. என்னுடைய அனுபவத்தில் துலாம் ராசியில் பிறந்த பலருக்கும் கிட்டத்தட்ட 5 வருடம், 8 வருடம், 10 வருடம், 15 வருடம், ஏன் 20 வருடம் கழித்து கூட பிள்ளை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டு. பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை செய்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. வேலை செய்யலை அப்படின்னாலும் அந்த வேலை வாய்ப்பு உங்களை நிச்சயம் இதன் பிறகாவது தேடி வரும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரன் அமையும். மனதிற்கு பிடித்த நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை தான் உங்களுடைய அனைத்து வெற்றிக்கும் காரணம் அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. குலதெய்வத்தை அடிக்கடி சென்று வணங்கி வாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல விதத்தில் முடியும். அதாவது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து சுமூகமான சுகபோக ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடியும் என்றே சொல்ல வேண்டும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை, பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது. வழக்குகளில் நிச்சயம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும். செல்வாக்கு கூடும். வாழ்க்கை துணையின் வழியில் பெரிய அளவில் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். புது புது பதவிக்கு உங்களுடைய பெயர் பரிந்துரை செய்யப்படும். அரசாங்க வகையில் அனுகூலமான சம்பவங்கள் நிச்சயம் நடக்கும் அப்படின்றதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் சில தர்ம சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும், சமாளிக்க வேண்டியிருக்கும். அது குடும்பத்திலையா இருக்கலாம், அல்லது வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம். வேலை செய்ய வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. அந்த இடத்துலையா இருக்கலாம். தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை நிச்சயம் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க.
உத்தியோகத்தில் சில நேரங்களில் பணி சுமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளால் பந்தாடப்படுபவர்களாகவும் இருப்பீங்க. சக ஊழியர்களிடம் பெருசாக உங்களுக்கு மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களின் முழு திறமையும் வெளிப்பட்டு மேல் அதிகாரிகளே வியந்து போவாங்க. அப்போது உங்களிடத்தில் மரியாதை அதிகமாகவே காமிப்பாங்க சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும். அந்த காலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் விரைவிலேயே வரும். எவ்வளவு தான் பணம் வந்தாலும் பண பற்றாக்குறை கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். பாதியில் நின்று போன வீடு கட்டும் பணியை மறுபடியும் தொடங்கி சிறப்பாக செய்வதற்கான பலன்கள், சுப பலன்கள் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் நிச்சயம் கொடுப்பார்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உடல் உபாதைகள் என்று பார்க்கும்போது அடிக்கடி நரம்பு சுளுக்கு, கழுத்து வலி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம் உங்களுக்கு தொல்லை தருவதாக இருக்கும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள், அதாவது நாள் கடந்து இருப்பது, ஒரு மாதமோ 2 மாதமோ அப்படின்னு உடல் உபாதைகள் தொடர்ந்து எல்லாம் உங்களுக்கு இருக்காது. அடிக்கடி வந்து போகும். பெரிய பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை உங்களால் நிச்சயம் வாழ முடியும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் ஆதாயத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். சில நேரங்களில் அந்த உறவினர்களும் நண்பர்களுமே பணத்தை கேட்டு தொந்தரவு செய்வாங்க. சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வில்லங்கம் ஏற்படும். சகோதரர்களை அனுசரித்து போங்க. சகோதர வகையில் பெரிய லாபத்தை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை துணை அடிக்கடி கோபப்பட்டு பேசினாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்படி பெருசாக எடுத்துக்கொண்டு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத சந்தேகங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டியது அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். எப்பவும் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி மட்டும் பேசிடாதீங்க. மற்றவர்களுடைய தேவையற்ற விமர்சனத்தையும் தேவையற்ற பேச்சுகளையும் கண்டும் காணாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. குடும்ப விஷயத்தில் மிக மிக முக்கியமாக உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீட்டை மட்டும் அனுமதிச்சிடாதீங்க. அதனால் பெரிய ஆபத்தையும் பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாரவோ, தாய் தந்தைக்குள்ளாரவோ, பிள்ளைகளுக்குள்ளாரவோ ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை கொண்டும் போய் வெளிநபர்களிடம், அக்கம் பக்கத்து வீட்டாரிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம் சொல்வதை தவிர்த்து விட வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையையே நாசமாக்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கை அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். இந்த விஷயத்தில் நீங்களாகவே ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவின்படி செயல்படுங்க. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு பெரிய தோல்வி தான், பெரிய பிரச்சனை தான், பெரிய ஆபத்து தான் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வழக்குகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கிவிடும். தொல்லை தந்த எதிரிகள் எல்லாம் விலகி ஓடிவிடுவார்கள். உங்களுடைய கை பொருளையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். மூதாதையர்களுடைய சொத்துக்கள் வழியாக உங்களால் லாபத்தை நிச்சயம் பார்க்க முடியும். மற்றவர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. மற்றவர்களிடம் பணம் கொடுக்கிறது, வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் அறவே தவிர்க்கவில்லை என்றால் பிரச்சனை தான். ஜாமீன் கையெழுத்தையும் யாருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் போற்றாதீங்க. அப்படியே போடுறீங்க அப்படின்னா இது சரியாக இருக்குமா, இவங்களுக்கு போடலாமா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகள் அனைத்தும் ராகு கேது பகவானால் நிச்சயம் நீங்கும் என்பதும் பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இரவில் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும். மற்றவர்களை புரிந்து கொள்வதில் இருந்து வந்த தடுமாற்றமெல்லாம் நீங்க போகின்றது. ஒரு சிலருக்கு கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வயதில் குறைந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் அடிக்கடி உண்டாகும்.
சம்பள உயர்வு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அடுத்தவர்களுடைய விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. வரவுக்கு அதிகமான செலவுகளும் சில நேரத்தில் வரக்கூடும். கவனமாக இருங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். புதிய சலுகை திட்டங்களை அறிமுகப்படுத்துவீங்க. சந்தை நிலவரங்களை சற்று உஷாராக கவனிக்க வேண்டியது அவசியம்னே சொல்லணும். பெரிய முதலீடுகள் எதையும் பண்ணாதீங்க. குறிப்பாக நீங்கள் செய்கிறது சரிதானா அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதில் முதலீடு செய்யுங்க. பிரபலமானவர்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக அறிமுகமாகி அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். வெளிநாடு வெளி மாநிலத்திலையும் உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகி சந்தோஷம் அடையக்கூடிய நிலை உருவாகும். அரசாங்க ரீதியாகவும் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. கடையை சொந்த இடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஒரு சிலர் வெளியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வியாபார ரீதியாக நிச்சயம் அதிகரிக்கும் அப்படின்றதையும் சொல்லணும். நீங்கள் விவசாயத்துறையில் கொடிகட்டி பரப்பீங்க. ரியல் எஸ்டேட் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றபடி உணவு சம்பந்தமான தொழிலும் லாபத்தை கொடுக்கும் என்பதையும் மறுத்துவிட முடியாது. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். உயர் அதிகாரிகள் உங்களை பற்றி புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நடக்கவும் செய்வாங்க. சக ஊழியர்களுக்கு சலுகைகளை நீங்கள் பெற்று தருவீங்க. சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் வேலையில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக புது பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் உண்டு என்பது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. மாணவிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். கல்வி ரீதியாக கொடிகட்டி பரப்பீர்கள். நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கூடா நட்பு எளிதில் தொற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். அதாவது கல்வி பயிலக்கூடிய காலகட்டம். ஆகையால் கூட பழகுபவர்களில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படின்றத புரிந்து கொண்டு நீங்கள் பழகலை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். மற்றபடி பார்க்கும்போது துலாம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே பிரம்மனின் விதிப்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின்படி எப்பவுமே குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சனி பகவானினுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மட்டும் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் பாவ புண்ணியங்களை பொறுத்து பலன்களை கொடுப்பார். நீங்கள் புண்ணியங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா பல சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சனி பகவானால் சிறப்பாக நடந்து முடியும். பல வகைகள்லையும் உதவிகளை பெற்று முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில். அதுவே பாவங்களை செய்திருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கும். உங்களுடைய காரியங்கள் தோல்வியில் முடியும். இப்படின்னு பல விஷயங்கள் உங்களை தொல்லைப்படுத்தும் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவானால். ஆகையால் நல்லது செய்ய பாருங்க. உங்களுக்கு சனி பகவானால் நிச்சயம் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் பல நல்ல செயல்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான காலகட்டம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வருடத்திலையும் ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கள், புதன், வெள்ளி இந்த கிழமைகளில் ஏதாவது நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றியில முடியும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 8, 9 இதை பயன்படுத்தியும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம், பச்சை
இதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்னா மது, மாது, சூது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களை அறவே தவிர்த்துடுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். உங்களுக்கு இந்த பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரம்மன் எழுதிய விதியின்படி கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.